அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நல்லவர். தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை மாத்திரமே இந்த நாள் ஆதாரமாய் நடத்திக் கொள்கிறேன். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. ஆமென். எல்லாரும் சொல்லுங்களேன், சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. சீயோனுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, சீயோன் என்று சொன்னால் எருசலேமை குறிக்கிறது, பரலோகத்தை குறிக்கிறது, எல்லாம் நமக்கு அறிந்த ஒரு காரியம். இந்த மீகா தீர்க்கதரிசி சிறையிருப்புக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் 3 கட்டங்களாக பாபிலோன் சிறையிருப்புக்குள் அவர்கள் போகிறார்கள். அந்த 3 கட்டங்களாய் அவர்கள் போகிற அந்த சூழ்நிலையில் சிறையிருப்புக்கு முன்பாகவும் தீர்க்க தரிசனம் உரைத்த ஆட்கள் உண்டு, சிறையிருப்பின் நாட்களிலும் தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் உண்டு. சிறையிருப்பில் இருந்து அவர்கள் வெளியான பிறகு தீர்க்க தரிசனம் உரைத்த ஜனங்களை வழிநடத்தும்படியாய் தேவ வார்த்தைகளை போதித்த தீர்க்கதரிசிகள் உண்டு. இந்த மீகா தீர்க்கதரிசி எப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிற்கு போவதற்கு முன்பதாக அவர்களை கண்டித்து அவர்கள் பாவத்தை உணர்த்தி இந்த ஒரு அடிமைதனத்திற்குள் நீங்கள் போவீர்கள் என்று அவர்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இதை நாம் எங்கு பார்க்க முடியும் என்றால், இதே மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு, நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுடைய பாவங்களின் நிமித்தமும் தேவனுக்கு பிரியமில்லாது வாழ்ந்து வருகிற உங்களுடைய வாழ்க்கை நிமித்தமும் ஒரு குறுகிய ஒரு நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு சிறையிருப்புக்கு உங்களை வைப்பார். பாபிலோன் தேசம் வரைக்கும் நீங்கள் போக வேண்டியது அவசியமாய் உள்ளது என்றதை தீர்க்கதரிசி இந்த ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை இந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனாலும் இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஒரே இடத்தில், ஒரே சிறையிருப்புக்குள், ஒரே அடிமைதனத்தில் நம்மை, அதே இடத்தில் நம்மை விடுகிற தேவன் அல்ல. அவர் அங்கிருந்து நம்மை விடுதலையாக்கி அவர் நம்மை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் வாசித்த அந்த 13வது வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீ எழுந்து போரடி. நல்ல பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க எழுந்து போரடிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எழும்பாத பட்சத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாத்தியமாக்க முடியாது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீ எந்த இடத்தில் சிறையிருப்பில் இருக்கிறாயோ, எந்த இடத்தில் சிறைப்பட்டு இருக்கிறாயோ, எந்த இடத்தில் அடிமைதனத்தில் இருக்கிறாயோ, எந்த இடத்தில் நீ நொறுக்கப்பட்டு இருக்கிறாயோ, நீ வெறுமையாக்கப்பட்டிருக்கிறாயோ, அந்த இடத்தில் இருந்து நீ எழும்பும் போது கர்த்தர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. போரடி என்ற வார்த்தைக்கு நாம் அநேக அர்த்தங்களை நம்மால் பார்க்க முடியும். இந்த போரடி என்ற வார்த்தைக்கு அநேக காரியங்களை ஆவிக்குரிய ரீதியில் நாம் சொல்லும்போது சொல்லப்படுகிற ஒரு காரியம், நியாய தீர்ப்பை அது குறிக்கிறது. எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பு வரப்போகிறதை இந்த போரடி அப்படின்ற வார்த்தை அது வெளிப்படுத்துகிறது. நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றதையும் இந்த ஒரு வார்த்தையில் ஆண்டவர் அர்த்தங்களை வைத்திருக்கிறார். நீ பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்றதான ஒரு அர்த்தத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, கோதுமையை அவர்கள் போரடித்து பதரையும் எதை நீக்குவாங்களா? நல்ல கோதுமையும் அவர்கள் நீக்குவார்கள். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அவர் போரடிப்பார். எப்படி தெரியுமா? பதரை அவர் தனிப்பட்ட விதங்களில் அதை விலக்கி நல்ல கோதுமைகளை அவர் களஞ்சியத்தில் அவர் சேர்க்கிறது போலதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த போரடி என்ற இந்த காரியத்தில் குறிப்பிடத்தக்க விதமாய் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி தருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு, நீ அனுமதிக்கிற வேதனையை விட்டு, நீ இருக்கிற சிறையிருப்பை விட்டு நீ எழும்ப வேண்டும் என்றதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சபைக்குள் எந்த எண்ணங்களோடு கூட ஒரு விதமான ஆண்டவரே எதிர்மறையான சூழ்நிலையோடு கூட, ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்றதான குழப்பத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறான். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுடைய கஷ்டமான, உங்களுடைய சிரமப்படுகிற அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் எழும்பும் போது உங்களுக்காய்
காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர் உங்களுக்கு அசாத்தியமானவைகளை செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனா இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓவர்கம் யுவர் டிஃபிகல்டிஸ். ஆமென். எது எனக்கு போராட்டம் என்று நான் நினைத்து இருக்கிறேனோ ஆண்டவர் சொல்றார், அதை விட்டு நீ எழும்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போராட்டமாய் இருக்க போகிற ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? அவர்களுடைய அடிமைதனம். ஒரு முறை அடிமையா இருந்தாலே வாழ்க்கையை வெறுத்துருவோம். ஆனா இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. ஆனா மறுபடியும் இவர்கள் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை, இந்த அடிமைதனத்திற்குள்ளாய் கடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அடிமைதனம் உன் வாழ்க்கையை விட்டு மாறணும். இது உனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த அடிமைதனத்தை விட்டு உன்னை மாற்றுவதற்கு உனக்கு ஒரு இரட்சகர் உண்டு. ஹல்லேலூயா. இந்த மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7 அதிகாரங்கள் உண்டு. ஒரு விசேஷமான ஒரு புஸ்தகம். இந்த 7 அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு வசனத்திலும், ஒவ்வொரு அதிகாரத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் மேசியாவை குறித்து, கிறிஸ்து இயேசுவை குறித்து அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து கண்டுபிடிங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு வருவார். எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடம் சொல்லணும்னா 5:2 கூட நீங்கள் வாசித்து பாருங்களேன். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களிலும் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆறப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். எல்லா இடத்திலும் இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது என் வாழ்க்கையை அடிமைத்தனத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. எப்படி ஆண்டவரே இதை நான் கடப்பேன் என்றதல்ல. கர்த்தருடைய வார்த்தை இன்று நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. சீயோன் என்றால் அது தேவ ஜனங்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடம் என்று அர்த்தம். இந்த இடத்துல கூடியிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, உங்களோடு கூட வெளிப்படுத்துகிற, பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சீயோனே, நீ எழுந்து போரடி. போரடிக்கிறது என்ற ஏதோ பயமான சூழ்நிலை அல்ல. சில நேரத்தில் நம்ம கிதியோனை பயம் நிறைந்த ஒரு ஆளாவே நம்ம பார்த்துட்டோம். எப்படி பார்த்தாச்சு? பயப்படுற ஆள் அவர். ஆண்டவர் அனுப்பும் போது அவர் பயப்படுறாரு. அவர் அனுப்பும் போது அவருக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. நான் எப்படி போவேன்? என் கோத்திரத்தில் நான் சிறியவனா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பயந்த ஒரு சூழ்நிலை. ஆனா இல்லைங்க, அவர் ரொம்ப தைரியமான ஆள். எப்படி தெரியுமா? நீங்க வாசிங்களேன், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியோஸ்தரானிய யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் உட்கார்ந்தார். அப்போது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய், கிதியோன் வாழ்ந்திருந்த நாட்களில் மீதியானியர்கள் அங்கு செய்த காரியம் என்ன என்பது கிதியோனுக்கு தெரியும். அந்த ஜனங்களை அவர்கள் ஆளும்படி, அவர்களை அடிமையாக்கும்படி மீதியானியர்கள் அந்த தேசத்தில் வந்து அவர்களோடு கூட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்கு இந்த கிதியோன் செய்கிற ஒரு வேலை என்ன தெரியுமா? கோதுமையை அங்க என்ன போடப்பட்டிருக்கு? தப்புவிக்கிறதற்காக அவன் போரடித்தான். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? எழுந்து அவன் எதை அவன் போராட்டம்னு பார்த்தானோ, எதை அவன் கஷ்டம்னு பார்த்தானோ, நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா? எது நீங்கள் டிஃபிகல்ட்டிஸாக நம்ம யோசிக்கிறோமோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணணுங்க. இவனுக்கு போராட்டம், இவனுக்கு கஷ்டம், என்னால் செய்ய முடியாது, ஏன்னா மீதியானியர்கள் என் ஜீவனையே எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள் என்றதான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கிதியோன் அவன் வீட்டில் அமராதபடி, அவன் இருக்கிற இடத்தில் அமராதபடி அந்த கோதுமையை தப்புவிக்கிறதற்காக அவன் போரடிக்க புறப்பட்டது போல இன்று கர்த்தர் சொல்றார், உங்களை நெருக்கிற அநேக ஆட்கள் இருக்கலாம், உங்களை சூழ்ந்து நம்மை அழிக்க திட்டமிடுகிற, நம்மை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கிற அநேக ஆட்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு மத்தியில் நீ எழும்பும் போது கர்த்தர் உங்களை தப்புவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நெருக்க நினைக்கிறவர்கள் ஒரு நாளோ நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் நடுவில் சீயோனை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து வரணும்னா நான் என்ன செய்யணும்?
அதே மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம். எப்போது தெரியுமா தைரியமாக எழுந்து இந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியும்? அவர் வழியில் நடக்கும்போது, அவர் போதிக்கிற வண்ணமாய் நம்முடைய நடைகளை நாம் மாற்றும்போது, எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் நம்மை எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை அழகாக சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய பர்வதத்திற்கு போவோம், அவருடைய ஆலயத்திற்கு போவோம், அவர் நமக்கு வழியை போதிப்பார், அவர் நமக்கு பாதையில் நடப்போம். இன்னைக்கு ஒரு விதமான கலக்கத்தோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இது சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை. நீ அடிமைதனத்தில் கூட இருக்கலாம்பா, நீ சிறையிருப்பில் கூட இருக்கலாம், நீ கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலையும் என் வார்த்தையை நீ பிடிச்சினா, என் சமூகத்திற்கு நீ வந்தேனா, என் வார்த்தையின்படி நான் கற்றுக் கொடுக்கிற விதமாக நீ நடந்தே என்று சொன்னால், அந்த இடத்திலும் உன்னை தப்புவிப்பதற்கு நான் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீயோனை கர்த்தர் சொல்லுகிற முதல் காரியம், நீ எழும்ப வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் சீயோனுக்கு சொல்லுகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஏசையா அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை 52வது அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனங்களை நம்ம வாசிப்போமா? ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள், விருத்த சேதனும் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2வது வசனத்தை வாசிக்கும் போது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியை உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், சீயோனே நீ எழும்பு. அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், சீயோனே உன் தூசியை நீ உதறிவிடும் போது கர்த்தர் தருகிற மேலான ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? அலங்கார வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி நம்முடைய கழுத்தில் இருக்கிறதான அந்த அடிமை என்கிறதான அந்த நிலையை உடைத்து எறிவதற்கு என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீயோனுக்கு கட்டளை இடுகிற காரியம் 3. சீயோனே நீ எழுந்து போரடி, சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், சீயோனே உன் தூசியை உதறிவிடு, உன் தேவன் சிறைப்பட்டு போன அதே இடத்தில் உன்னை அலங்காரமான வஸ்திரங்களை உடுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? சிறையிருப்பு இருந்தாலும் சரிங்க, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு என்னோடு கூட இருக்கும்போது, நான் சிறைப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் என்னை விடுவித்து என்னை ஆச்சரியமாய் நடத்த, நான் எப்பேற்பட்ட போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் என்னை விடுவித்து என்னை ஆச்சரியமாய் நடத்த என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு விதமான சிறையிருப்பின் சூழ்நிலைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு விதமான மன அழுத்தத்தோடு கூட இந்த ஆராதனையில் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு விதமான வேதனையான சூழ்நிலை ஆண்டவரே என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஒரு நாள் அந்த சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க. ஒரு நாள் நீங்க பாஸ் பண்ணி போற அந்த வழியை பார்த்து ஒரு நாளும் பயப்படாதீங்க. நீங்க தேவ வல்லமையை தரித்து கொள்ளும் போது, தேவ வல்லமையினால் நாம் நிரப்பப்படும் போது, சீயோனை எழுந்து போரடிக்கத்தக்கதான கிதியோனோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். இனி அசுத்தமான ஒரு சூழ்நிலை
சூழ்நிலையை அல்ல, பயந்து போய் பிறருக்கு மறைந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை அல்ல. பரிசுத்த நகரமாய் மாற்றி விருத்த சேதமில்லாத ஒரு அந்நியனோ ஒரு பிசாசானவனோ உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை அலங்காரமாய் மாற்றி, உங்களை பரிசுத்த நகரமாய் மாற்றி உங்களை அலங்கரிக்கிறதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உனக்கு நான் எக்ஸ்ட்ரா பலனெல்லாம் கொடுக்கல, உன்னை நான் எக்ஸ்ட்ரா புரோட்டீன் எல்லாம் உன்னை நான் சாப்பிட சொல்லலை. உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலனோடு கொடுப்போம். கிதியோனுக்கு இருந்த பலன் என்ன தெரியுமா? பயம் இல்லை. என்ன இல்லை? ஏன் தெரியுமா? மீதியானியர்கள் அவனை சுற்றி நெருக்கி இருந்தாலும் ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை பாதுகாத்தது அவன்தான். இன்னைக்கு ஆண்டவர் அதே எண்ணத்தை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஒரு நாளும் உங்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, அதை விட்டு ஓவர் கம் பண்ணுங்க. இன்னும் அதே மன அழுத்தத்தில் இருக்காதீங்க, இன்னும் அதே வெறுமையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிராதீங்க. அதை விட்டு எழும்புங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழும்பும்போது தான் நம்மளால் தூசியை என்ன பண்ண முடியும்? தூசி என்ன பண்ண முடியும்? உதற முடியும். நான் தூசிலேயே இருந்துட்டு என்னை தூசி இன்னும் நான் அழுக்காக இருக்கிறேன், இன்னும் என்னை தூசி சூழ்ந்துருக்கு, இன்னும் ஒரு விதமான கலக்கத்தோடு கூட நான் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த அந்த தூசி நம்மளை விட்டு என்ன பண்ணாது? போகாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சீயோனே தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து. யார் தான் அவிழ்க்கணும்? அடிமையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கையில் காலில் கழுத்தில் நல்லா பெரிய ஒரு சங்கிலியை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டி தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க? அந்த அடிமை தினத்தில் நடத்துவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே அந்த கட்டுகளை அவர். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை சூழ்ந்திருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால அவிழ்த்து போடுங்க. ஒரு ஜெபம் நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே, உங்கள் நல்ல வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லுங்க, நல்லா வாய் திறந்து சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தினாலே என் கழுத்தில் கட்டி இருக்கிற கட்டுகளை நசரனாகி இயேசுவின் நாமத்தினாலே, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே, எங்களுக்கு விடுதலை தருகிற இயேசுவின் நாமத்தினாலே, எங்கள் குடும்பத்தை கட்டியிருக்கிற கட்டுகளை, ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டியிருக்கிற கட்டுகளை, எங்கள் பிள்ளைகளை கட்டியிருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே, சீயோன் குமாரத்திக்கு கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென். எழும்போம், போரடிப்போம், தூசியை உதறிவிடுவோம், கட்டுகளை அவிழ்த்து போடுவோம். நம்முடைய தேவன் நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நிலைக்குள் நான் வரும்போது தேவன் என் வாழ்க்கையில் செய்கிற ஒரு 4 காரியங்களை அதே மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் இந்த காலை நேரத்தில் படிக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, நான் எழும்பும்போது, நான் தூசியை உதறிவிடும்போது, நான் எல்லா ஆண்டவருக்கு வல்லமையை நான் தரித்து கொள்ளும்போது, என்னென்ன காரியம் சொன்னேன்? எழும்பணும், தூசியை உதறணும், வல்லமையை தரித்து கொள்ளணும். இந்த 3 நிலைகளில் என் வாழ்க்கையை நான் செயல்படும் போது தேவன் எனக்கு வாழ்க்கையில் செய்கிற முதலாவது காரியம், மிக எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான், சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்களேன். நீ அடிமைத்தனத்தில் போறமா, நீ ஒரு மாதிரி சிறையிருப்புக்குள்ள இருக்கிற, ஒரு மாதிரி கஷ்டத்துல வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்க. நீங்க எழும்பும்போது ஆண்டவர் சொல்றார், அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும். யார் யார் இல்லாம இன்னைக்கு நம்மளை பயப்படுத்துகிற ஆள் நிறைய இருக்காங்க. என்னுடைய சுதந்திரத்தை நான் அனுபவிக்க முடியாதபடிக்கு, ஆமென், நம்முடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு நம்மை பயமுறுத்துகிற ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. நம்மை நெருக்குகிற ஆட்கள் உண்டு, நம்மை வேதனைப்படுத்துகிற ஆட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சீயோனுக்கு கர்த்தர் பதில் செய்கிற நாள் உண்டு. உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய திராட்சை தோட்டத்தை, உங்களுடைய அத்தி மரத்தின் நிழலை
நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. நான் சொந்த எத்தனை பேருக்கு விளங்குச்சு? சிம்பிளாக சொல்லவா, உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவனால் அழிக்க முடியாது. உங்களுக்கு உண்டானது உங்களுக்காக தேவனால் உங்களுக்கென்று உண்டாக்கப்பட்டது. அது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கும். நல்லா பக்கத்தில் பார்த்து நல்லா கையை பிடிச்சி சத்தமாக சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்களாம் நம்மளாம் யார் தான்? ஆண்டவர் நம்மளாம் ஒரு ப்ராஃபட்டாக வச்சிருக்கிறார். நீங்களாம் யார்? ஒரு தீர்க்கதரிசி. யார் நீங்களாம்? சத்தமாக சொல்லுங்களேன், விசுவாசத்தோடு நல்லா சத்தம். நம்மளாம் யார்? ஏன்? நம்ம வாயில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உண்டானது. நல்லா அவங்க பக்கத்தில் பார்த்து அவங்களுக்கு நல்ல சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்களேன். உங்களுக்கு உண்டானது ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்கள் நிலம் உங்களுக்கு தான், உங்கள் வீடு உங்களுக்கு தான், உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். வேற யாரும் உங்களை சுற்றி இதை எடுக்கணும்னு நினைச்சாலும் சீயோனுக்கு கர்த்தர் பதில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய விதைப்பையோ, உங்களுடைய களஞ்சியத்தையோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் ஒருவனாலும் நிர்மூலமாக்க முடியாது. ஏனென்றால் வசனம் அழகாய் சொல்லுகிறது, இதை சொன்னது மனிதருடைய நாவு அல்ல, இதை சொன்னது சேனைகளின் கர்த்தருடைய வாயே இதை சொல்லிச்சு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். இந்த காலை நேரத்தில் இந்த திருச்சபைக்குள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆசீர்வாதம் அது உனக்குத்தான், உன்னுடைய நிழல் உனக்குத்தான், உன்னுடைய திராட்சை தோட்டம் உனக்குத்தான், உன்னுடைய அத்தி மரத்து நிழல் உனக்குத்தான். உன்னுடைய விதைப்பையும், உன்னுடைய களஞ்சியத்தையும், உன்னுடைய பொருளாதார நன்மையையும் ஒரு மனிதராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீ சுதந்திரித்ததை நீ அனுபவிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உன்னை அலங்கரித்து இந்த காலை வேளையில் உன்னை நடத்துவார். தேவ வல்லமை உங்களை நிழலிடும் போது, தேவ மகிமை உங்களை நிழலிடும் போது, தூசியை உதறிவிட்டு நாம் எழும்பும் போது, சீயோன் குமாரத்தியே, கர்த்தர் உனக்காக பதில் செய்கிற நாட்களுக்குள்ளாய் தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குண்டானதை ஒருவராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்குண்டானதை ஒருவராலும் அசைச்சு பார்க்க முடியாது. அதான் ஆண்டவர் அவர் அழகா சொல்றாரு பாருங்க, அவனவன் தன் தன் திராட்சை செடி என் இடத்துல நான் தான் போய் உட்காருவேன். அல்லேலூயா. என் இடத்துல யார் தான் போய் உட்காருவா? உங்களுக்குன்னு கருத்து சில இடங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. ஆனால் உலக மனுஷன் அதை கெடுக்கணும்னு வருவான். சில நேரத்தில் உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், உங்கள் உறவினர்கள் இருக்கலாம். ஆமென். ஏய், அது எனக்கு உனக்கு இல்லை, எனக்கு. ஆண்டவர் சொல்ல, ஏய், அது தேவ பிள்ளைக்கு, அது சீயோனுக்கு தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் வீற்றிருக்கிறவர்களுக்கு தான், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் அவனுடைய சொந்த காரியத்தை கர்த்தர் அவன் அவனுடைய கையில் கொடுப்பார். எனக்கு உண்டானதை ஒருவராலும் என் கையில் இருந்து பறிக்க முடியாது. இரண்டாவது, அதே 4வது அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிப்போமாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவனையும் மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளையும் பலத்த ஜாதியாக வைப்பேன். அல்லேலூயா. சீயோனுக்கு எழும்பும் போது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவன் அவனுடையதை அவன் அவனுடைய கரத்தில் கொடுப்பேன். அதை ஒருவராலும் அசைக்க முடியாது, அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், தள்ளப்பட்ட நிலையில் உள்ளவர்களை, மறக்கப்பட்ட நிலையில் உள்ளவர்களை மீண்டுமாய் அவர் தன்னிடமாய் சேர்ப்பார். எப்படி சேர்ப்பாரா? அங்கே வசனத்தை நம்ம வாசிச்சோம்ல, பலத்த ஜாதியுமாக வைப்பேன். அதை மாத்திரம் சொல்லி அந்த வார்த்தை முடியலையே, அதை தொடர்ந்து வாசிங்களேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். அல்லேலூயா. தள்ளப்பட்டவர்களை தன்னிடமாய் சேர்த்து அவர்களை ஆளும் ராஜாவாய் என் தேவன் அவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆள்லாம் யார் யாரு? மறுபடியும் வாசிங்களேன், 6 வாசிங்களேன்.
நொண்டியானவன், தள்ளுண்டவன். அந்த லிஸ்ட் பாருங்க. முதல்ல யாரு? நொண்டியானவன், தள்ளுண்டவன், தீங்கு அனுபவிக்கிறவன். 7 மறுபடியும் வாசிச்சோம்னா, நொண்டியானவனை தூரமாய் தள்ளுண்டு போனேன். 3 காரியத்தை பாருங்க. நொண்டி யாரு? நடக்க முடியாத ஒரு ஆளு. அடுத்தது யாரு? தள்ளப்பட்ட ஒரு ஆளு. இனி உன்னால இதை செய்ய முடியாது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் பர்சன். நீ ஒரு பாவி, உன்னை நான் தள்ளி வைக்கிறேன். தள்ளப்பட்ட. 3வது சொல்றாரு, தீங்கு அனுபவிக்கிற ஆள். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஆட்களை உலகம் பார்த்தா எப்படி சொல்லும்? எப்படி சொல்லும்? நீ ராஜாவா மாறிடுவியா? ஒரு நொண்டியை கூட்டிட்டு வந்து, கால் உடஞ்ச ஒரு ஆளை கூட்டி வந்து, நீ தான் போய் நீ ராஜா, உன்னை நான் பலத்த ஜாதி ஆக்குவேன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? ஹலோ, யாருமே. ஏன்? இவனுடைய உருவ அமைப்பு, இவனுடைய தோற்றம் ராஜாவாய் மாறுவதற்கு என்ன இல்லை, வாய்ப்பில்லை. ராஜா வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம உலகம் அப்படிதான் பார்க்கும். இந்த சிஸ்டரா, இவங்க எப்படி ஆசீர்வாதமா இருப்பாங்க, இந்த பிரதரா, இந்த குடும்பம் எப்படி உயர்ந்திருக்கும். ஏன்னா உலகம் நம்மளை பார்க்கறது எப்படி தெரியுமா? என்னை சுற்றி நடக்கிற சிச்சுவேஷன்ஸை வச்சு, என் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை வச்சு உலகம் நம்ம சில நேரங்களில் எடை போட்டு கொண்டிருக்கோம். உலகம் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை இப்படி தான் நடக்கும் பார்ப்பாங்க. இவங்களா, இந்த பிள்ளைக்கு இதுதான் நடக்கும், இந்த சிஸ்டரோட பிள்ளையா, அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இவங்களா இப்படி தான். ஆண்டவர் சொல்றாருங்க, நீ நொண்டியானவனா இருக்கலாம், நீ தள்ளுண்டப்பட்டு இருக்கலாம், நீ தீங்கு அனுபவித்திருக்கலாம், ஆனா நீ எழும்பி தேவ வல்லமையை தரித்து கொள்ளும் போது உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றி உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவாய் அவர் ஆளுகை செய்கிற இடத்தில் தேவன் நம்மை பலத்த ஜாதியாய் உயர்த்த கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிக்க, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தூசியை உதறிவிட்டு எழும்புங்க, தேவ வல்லமையை தரித்து கொண்டு எழும்புங்க, போரடிக்க எழும்புங்க. உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அதுல இன்னொரு வார்த்தை அழகா இருக்கு பாருங்களேன். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயச்சித்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறாருங்க. நம்மளை யார் அழைக்கிறார்? கர்த்தர் அழைக்கிறார். எதற்கு திரும்ப நம்மளை அழைக்கிறாரு? நம்மை பலத்த ஜாதியாய் மாற்ற. எத்தனை பேர் நம்புறீங்க நான் பலத்த ஜாதியாய் மாறுவேன்? நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் ஆமேன் சத்தத்திலேயே கர்த்தர் இன்னைக்கெல்லாம் உங்களை மாற்றினா அது மாதிரி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். ஏன்னா இந்த அனுபவத்தில் நம்ம இருக்கிறோம்ல. இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க யாருன்னா இங்கே இருக்கிறீங்களா? இங்கே அந்த வார்த்தையை முழுசாக வச்சுட்டாதீங்க. தள்ளப்பட்டு, கைவிடப்பட்டு, மனுஷரால் ஒதுக்கப்பட்டு, மனுஷரால் மறக்கப்பட்டு அல்லேலூயா இருக்கிறோம். சில நேரத்தில் நமக்கு இப்போ உள்ள எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே நான் அப்படி தானப்பா, சில நேரத்தில் என்னை ஒதுக்குறான், என் கூட பிறந்தவன் என்னை ஒதுக்குறான், என் மனைவி என்னை ஒதுக்குறாங்க, என் கணவர் என்னை ஒதுக்குறாரு, சில நேரத்தில் பிள்ளைகளே நம்மளை ஒதுக்குதே ஐயா அப்படின்ற நிலைகளை நீங்கள் இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அழைக்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. பலத்த ஜாதியாய் மாற்றி நம்மளை விட்டுட்டு போலங்க, அவர் எனக்கு மேலே ராஜாவாக இருந்து என்னை அவை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். மறக்கப்பட்டவனை தூக்குகிறவர் தான் கர்த்தர். மூவி பேசுறதுன்னு ஒருத்தன் இருந்தான். யாரு? மூவி போஸ். எல்லாரும் மறந்தாச்சு,
யாருக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் அவனை உயர்த்த ஆண்டவர் தாவீதை வச்சார். ஆமே, நீ நல்லா பாருங்க, தள்ளப்பட்டவனை உயர்த்துகிறதற்கு ஆண்டவர் ஒரு ஆளை எழுப்புவார். திடீர்னு தாவீதுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது, யோனத்தானுக்கு நான் தயை செய்ய வேண்டும். யாருன்னா இருக்காங்களா? இருக்கான் ஐயா, நொண்டியான ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை எப்படியாப்பட்ட பிள்ளை? யாரு இந்த பிள்ளை? எப்படியாப்பட்ட பிள்ளை? மூவி பேசுறது நொண்டியான பிள்ளை. தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? நொண்டியானவனையும் எப்படி மாற்றுவாராம்? இந்த நொண்டியான இந்த பிள்ளைய அழைத்து தாவீதனுடைய பந்தியில் அமரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்தது போல இன்னைக்கு இந்த அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி வச்சிருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஆரம்பமே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 54:1 வாசிங்களேன். 54. இந்த நிலையில் இருக்கலாம், கர்ப்ப வேதனை படாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கீழே வரும்போது எப்படி தெரியுமா சொல்கிறாரு? அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், வாசிங்களேன். அதே 54:13 வாசிங்களேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம். ஆனால் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது? பிள்ளை பெறாதவளே என்று ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பம் எப்படி இருக்கலாங்க, ஆனால் கர்த்தர் இதை முடிக்கும் போது எப்படி திரும்ப முடிக்கிறாரு? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொன்னார்ல, உன்னை அழைக்கிற தேவன் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு என்னெல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே நீங்கள் யாருன்னா இருக்கலாம், மறந்துட்டோங்க. ஆனால் உங்களை மறக்காமல் உங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சீயோனே நீ எழுந்து போரடி, சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், சீயோனே உன் தூசியை உதறிவிடு. கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தில் அவனை வைக்கும் நாட்களுக்குள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். தள்ளப்பட்டவனை கர்த்தர் தன்னிடமாய் சேர்த்து அவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிற ஒரு நிலைகளுக்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். மூன்றாவதாக அதே மிக எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில். எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை எல்லாரும் குறிச்சிக்கோங்க உங்கள் பைபிளில். முந்தின ஆளுகை யாரிடத்தில்? உன்னிடத்தில் வரும். நீங்கள் எல்லாம் இப்படி வாசிங்க, முந்தின ஆளுகை என்னிடத்தில் வரும். நல்ல ஒரு 5 முறை அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். முந்தின ஆளுகையை என்னிடத்தில் கர்த்தர் தருவார். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. முந்தின ஆளுகையை தேவன் என் வாழ்க்கையில் செய்வார். முந்தின காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார். முந்தினதுன்னா என்ன தெரியுமா? இந்த சீயோன் குமாரத்திற்கு, இந்த சீயோனுக்கு இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிற காரியம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு ஒரு சிறையிருப்பு உண்டு, இவர்களுக்கு ஒரு அடிமைதனம் உண்டு, இவர்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அந்த போராட்டத்தில் அவர்களை வைத்து விடாதபடிக்கு, சீயோனே தேவ பிள்ளையே, நீ இழந்து போனதை உன்னிடமாய் கர்த்தர் தருகிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற இங்க முன்னாடி இருந்து அந்த பின்னாடி இருக்கிறவங்க இங்க உங்க எல்லாருக்கும் கர்த்தர் சேர்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எவைகளை நீங்கள் இழந்து போய் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறீங்களோ, எது என் வாழ்க்கை விட்டு போய்விட்டது என்று சொல்லி, எதை நான் இழந்து போன சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பணம்,
பணம், வசதிகள், வீடு, நிலம் எதை நீங்க இழந்திருந்தாலும் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, சீயோனே நீ எழும்பும் போது, நீ போரடிக்கும் போது, தேவ வல்லமையை தரித்து கொள்ளும் போது, நீ இழந்ததை உன்னிடமாய் தேவன் தருகிற நாட்களுக்குள்ளாய் சபையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற நல்ல விசுவாசிக்கு நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் நல்ல வாய் திறந்து நல்ல ஆண்டு விட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். எல்லா கரங்களை தட்டி சொல்லி கேளுங்களேன். முடிஞ்ச நல்ல கொஞ்சம் வல்லமையா நல்ல கொஞ்சம் அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் முந்தின ஸ்தானத்திலே கர்த்தர் நீர் எங்களை கொண்டு போய் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போனதை தேவன் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. இழந்த ஆளுக, இழந்த நன்மை மீண்டுமாய் உங்களுடைய கையில் வரும். வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இழந்து போனது திரும்ப வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனால் வரும்போது எப்படி வரும்? ஓட்டு கேட்கலங்க. இழந்து போனது எப்படி வரும்? ரெட்டிப்பாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீங்க எதை இழந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பும் போது அதை இரட்டிப்பாய் தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதை இரட்டதனையாய் உங்களுடைய கையில கொண்டு வந்து கொடுக்க என் ஆண்டவர் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 5 சென்ட் போயிருந்தா பரவாயில்ல, இரட்டிப்பானா? அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை வந்து கையில கிடைக்கும்? 10 வரும், போனதும் வரும். இன்னைக்கு கர்த்தர் அந்த விதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 வரும், போனதும் வரும். அப்போ மொத்தம் நீங்க கால்குலேட் பண்ணீங்க. எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் திரும்ப வரும்போது எப்படி தான் ஆண்டவர் கொடுப்பாரு? ரெட்டிப்பா தாங்க ஆண்டவர் கொடுப்பார். யோபு இழந்து போனது ஆண்டவர் ரெட்டதனியாயோட கையில் கொடுத்தார். யோபு எவைகளெல்லாம் இழந்து போனாரோ அவைகள் எல்லாம் முந்தின ஆளுகையை மீண்டுமாய் கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். அவன் இழந்து போன நன்மை, அவன் இழந்து போன ஆசீர்வாதம், அவன் இழந்து போன அவனுடைய இருந்த எல்லா விதமான ஆளுகை செய்கிற காரியங்களை கர்த்தர் யோபுவுக்கு இரட்டிப்பாய் தந்தது போல இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை யார் ஏமாற்றி எடுத்திருக்கலாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இரட்டதனையான பலனை, முந்தின ஆளுகையை உங்களிடத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு தருகிறதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்ற நிலையிலேயே கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். எந்த நிலையில் வைக்க மாட்டார்? இல்லை என்ற நிலையிலே ஆண்டவர் நம்மளை வைக்க மாட்டாருங்க. சிலதெல்லாம் போவோம், ஆனால் திரும்பி ரெட்டிப்பா வரும். நல்ல எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? வாசிங்களேன், ரூத் எழுதினது சரித்திரம் 1 வாசிங்களேன். ரூத்தின் சரித்திர புஸ்தகம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான், தேசத்தில் பெத்லகேம் ஊரான் சொல்லுவார். அப்போ பெத்லகேம்ல என்ன உண்டாயிடுச்சான்? பஞ்சம் உண்டாயிட்டு. அங்க அவர்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அதே நிலையிலேயே வச்சாரு. கொஞ்சம் கீழே வந்து 6வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் அல்லேலூயா. எப்படி ஆரம்பிக்கிறாரு? பஞ்சம். ஆனால் இங்கே எப்படி வருது? ஆகாரம் அருளினார். இது தாங்க முந்தின ஆளுகையை கர்த்தர் மீண்டுமாய் தருகிற சூழ்நிலை. அந்த பஞ்சம் வந்து நம்மளை ஒரு மாதிரி ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் சோதிச்சு பார்க்குற ஒரு காரியம்தான், ஒரு மாதிரி நம்மளை அசைச்சு பார்க்குற காரியம்தான். ஆனால் அதே நிலையில் கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். மீண்டுமாய் அந்த முந்தின ஆளுகையை தேவன் நமக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அழகாய் வாசிக்கிறோமே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், ஆகாய் 2:9 வாசிக்கிறோமே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருந்ததா?
எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்களேன். எல்லாரும் சேர்ந்து நல்லா சத்தமாக வாசிக்கலாமா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். முந்தின ஆலயம் பிரம்மாண்டமா இருந்தது, பார்க்கவே சூப்பரா இருந்தது. ஆனா பிந்தின ஆலயத்தில் அந்த பிரம்மாண்டம் இல்லை. அதனால தான் நம்ம எஸ்ரா நெகேமியாலாம் வாசிக்கும் போது ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை நடக்கும் போது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்பிரகாரமான தோற்றை இழந்து போலாம்பா, ஆனா முந்தின ஆலயத்தில் இருந்த ஒரு மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தில் அதை காட்டிலும் மகிமை இருக்கும். முந்தின ஆலயத்தினுடைய மகிமையே பெருசுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் துதித்து பாடின பொழுது ஆலயம் மகிமையின் மேகத்தினால் மூடப்பட்டது. ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுச்சான்? நிரம்பி இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சில நேரத்தில் யோசிப்போம் அதுவே பெரிய மகிமை. நான் அப்பா சொல்றாரு பாருங்க, அந்த மகிமையை காட்டிலும் சீயோன் குமாரத்தையே இன்னைக்கு இன்னும் அதிக மகிமையை தருவதற்கு நான் ஆயத்தமுள்ளவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இழந்தது மகிமையாய் இரட்டதனையாய் தேவன் உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனா இருக்கிறார். நம்புறவங்க நல்ல வலதுகையை உயர்த்தி சத்தமோ ராமன் சொல்லுங்களேன். நான் இழந்து போனது இரட்டதனையாய் மகிமையாய் எனக்கு சமாதானம் கட்டளையிடும் முறையில். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? சமாதானம் வருமா? போனது திரும்ப வருமா? கூட எதுவும் சேர்த்து கொடுக்குறாரு. போன சமாதானத்தை எங்களுக்கு அநேகருக்கு ஆண்டவர் தருவார். இல்லையா? இன்னைக்கு சமாதானம் இல்லாம ஆண்டவரே என்னப்பா என் கையை விட்டு போயிட்டே சொல்லி ஒரு விதமான வேதனையோடு கூட உங்க வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாரு, சமாதானத்தோடு கூட நீங்கள் இழந்தவைகளை உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வாசிச்சா நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து கொள்வேன். நான் உங்களை விலக்கி இருந்த நல்ல 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 வாய் திறந்து சத்தமா சொல்லுங்களேன். நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்தில் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் விலக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு, அந்த இடத்திற்கு தேவன் உங்களை மீண்டுமாய் கொண்டு வருவதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த வல்லமை உங்களை சூடும் போது, அந்த வல்லமையினால நீங்கள் நிரப்பப்படும் போது தேவனுடைய ஆளுகை உங்களை ஆண்டவரே உங்களை மூடுவதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது. எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம படிக்கும் போது ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி வாசிங்களேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவா. எல்லா கையை உயர்த்தி அந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க? நான் மறுபடியும் கட்டப்படுவே. எல்லாம் நல்ல வாய் திறந்து விசுவாசமா சொல்லுங்களேன். நான் மறுபடியும் கட்டப்படுவே. எல்லாம் நல்ல சத்தம் கேட்கட்டுமே, நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன். நான் மறுபடியும் கட்டப்படுவேன். என் வாழ்க்கையை இடித்து போட்டிருக்கலாம், என் வாழ்க்கையை நாசமாக்கி போட்டிருக்கலாம், என் வாழ்க்கையை அழித்து போட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தேவ பிள்ளையே, மகனே மகளே, உன் வாழ்க்கை அழிந்துடுச்சு, என் குடும்பம் நிர்மூலம் ஆயிடுச்சு, என் பிள்ளை வாழ்க்கை நிர்மூலம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சோர்ந்து போய் கண்ணீரோடு கூட நீ வாழ்ந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன். நீ மறுபடியும் கட்டப்படுவா, நீ மறுபடியும் கட்டப்படுவா, நீ மறுபடியும் கட்டப்படுவா. நீ மறுபடியும் கட்டப்படும் போது மேலதாளத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களுடைய களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படும்படியான ஒரு நாளுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஆமென்.
குறுகி போகாதபடிக்கு, குன்றி போகாதபடிக்கு கர்த்தர் என்னை மறுபடியுமாய் கட்டுவிக்க என் ஆண்டவர் அவர் ஆயத்த. ஒரு மகிமையை ஆண்டவர் நமக்கு தருவாராக, ஒரு மகிமையை ஆண்டவர் நமக்கு தருவாராக, ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. சேர்ந்து சொல்லுவோமாக. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. மறுபடியும் சொல்லுங்க. மகிமை நல்ல கைதட்டி என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடு. நல்ல தலைக்கு மேல கைதட்டி. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. உங்க சத்த உயர்த்தி. குறுகிட மாட்டோம், குன்றிட. சொல்லுங்க. குறுகிட மாட்டோம் தேவனே. மறுபடியும் சொல்லுங்க. குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம். நல்ல கைதட்டி சத்தமா பாடலாமா? சொல்லுங்க. நாங்க குறுகிட மாட்டோம். முந்தின ஆளுகையை என்னிடத்தில் திரும்ப தருவேன் என்று சீயோனுக்கு வாக்குரைத்தது போல இந்த காலை நேரத்தில் முந்தின ஆளுகையை தேவன் உங்களுக்கு தருவார். குறுகிட மாட்டோம், குன்றிட கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த ஆடல் பாடல், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கு. சொல்லுங்க. ஆனந்த ஆடல் பாடல் சத்தம் உங்க வாழ்க்கையில கேட்குங்க. இனி அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, ஆனந்த களிப்பை தருவார். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலி. சொல்லுங்க. ஆகாய விண்மீனாய் ஆதி நிலை ஏகிடுவோமே, ஆதி நிலை ஏகிடுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனை. நீங்க சேர்ந்து சொல்லுங்க. ஆதி நிலை ஏகிடுவோமே, ஆசீர் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் தேவன். நல்ல தலைக்கு மேல கைதட்டி. சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு, சீயோனின் மகிமை தெரு. சொல்லும் போதே அந்த மகிமையினால கர்த்தர் நிரப்புவாராக. எல்லா சிறையிருப்பின் அனுபவங்களை இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டு கரங்களை தட்டி பாடிக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வை மலர பண்ணுகிற கர்த்தர் சீயோனுக்கு சொன்னதை திரும்ப தருவார், சீயோனுக்கு சொன்னதை செய்வார். கடைசியா ஒரு முறை சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு சீயோனின் மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சிறை வாழ்வை கர்த்தர் மறைய பண்ணுவார், இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தருவார். ஆதியில் இருந்த நிலையில எல்லாம் சொல்லுங்களேன். ஆதியில் இருந்த நிலையில என்னை கர்த்தர் கொண்டு போய் அமர பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சீயோனே நீ எழுந்து போரடி, சீயோனே உன் தூசியை உதறிவிடு, சீயோனே தேவ வல்லமையை தரித்துக்கொள். உங்களுக்கு உண்டான இடத்துல உங்களை அமர பண்ணுவார். தள்ளப்பட்ட நிலையில கர்த்தர் உங்களை மீண்டுமாய் சேர்ப்பார். முந்தின மகிமையை இழந்ததை தேவன் உங்களுடைய கரங்களில் கொடுப்பார். நான்காவது கடைசியாக அதே மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம்
4வது அதிகாரம் 11, 12 ஆகிய 2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போமாக. சீயோன் தீட்டுப்பட்டவளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சீயோன் தீட்டுப்பட்டவளாக எங்கள் கண்கள் கண்டது. அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய். 4வது காரியம் ஆண்டவர் என்னமா செய்வார் சீயோனுக்கு? நம்மை சுற்றி உள்ள எதிரியின் எண்ணங்களை கர்த்தர் உடைத்து போடுவார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சீயோனை குறித்து அவனை சுற்றி இருந்த ஜனங்கள், அவனை சுற்றி இருந்த ஜாதி ஜாதியாக இருந்த ஜனங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? சீயோன் எப்படிப்பட்டாலு? தீட்டுப்பட்டாலு. சீயோனுக்கு இனி என்ன இல்லை? பலன் கிடைக்காது. இந்த குடும்பத்தால் இனி வாழ முடியாது. இந்த தேவ பிள்ளைகளால் இனி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நம்மை பார்த்து ஏளனமாய் நினைக்கலாம். இவங்க பிள்ளையா? இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்களா? இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உலகம் சீயோன் அந்த சொல்றது பார்த்தீங்களா? அவனை சுற்றி இருந்த அநேக ஜாதியார் அவனை பற்றி பேசிட்டே இருக்கிறான். அவனுக்கு விரோதமாக கூடிட்டே இருக்கிறான். ஆனால் அப்பா இருக்கிறார் பாருங்க. இந்த சீயோன் வல்லமையோடு கூட அது எழும்பும்போது, தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தூசியை விதறி விட்டு எழும்பும்போது, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தூசிலேயே இருந்தா, நம்ம பாழாக்கப்பட்ட இடத்துலையே இருந்தா நம்ம குறித்து இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடம் எந்த இடம்? நான் இருக்கிற இடம் எந்த இடம்? தூசி, அழுக்கு படிந்த ஒரு இடம். அழுக்கு படிந்த வாழ்க்கையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அழுக்கான கந்தையின் அனுபவத்தை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அசுத்தமான காரியங்களை நான் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் என்னை குறித்து ஜனம் இப்படி தான் பேசும். எப்போ என்னை பற்றி ஆண்டவர் அதை அந்த எண்ணத்தெல்லாம் மாத்துறார் தெரியுமா? அந்த தூசியிலிருந்து, அந்த குப்பையிலிருந்து, அந்த அசுத்தத்தில் இருந்து நான் எழும்பும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியத்திலிருந்து என்னை நான் விலக்கி நான் எழும்பும்போது, அதை தான் சொன்னோம் பார்த்தீங்களா? போரடி என்றால் நான் சொன்ன அந்த 3 விதங்களில் பியூரிஃபிகேஷன் அண்ட் செப்பரேட்டேஷன். உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை நீ விலக்கு. பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பார், கோதுமையையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். இதுதான் போரடிக்கிற அனுபவம். இன்னைக்கு கர்த்தர் சீயோனை போரடிக்கும்படி எழும்புகிற. என்ன தெரியுமா? சீயோனே, தேவ பிள்ளைகளே, தேவ சபையாரே, நம்முடைய வாழ்க்கை போரடிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பதர்களை நான் ஒதுக்க வேண்டும். பதரோடு கூட இருக்கிற கோதுமையை விரும்புவீங்களா? நெல்மணிகளை விரும்புவோமா? வயலில் விவசாயம் பண்ணி அவங்க அறுவடை பண்ணுற அந்த நெல்லை அப்படியே கொண்டு வந்து நம்ம வீட்டில் சமைப்போமா? ஏன்? அந்த பதரோடு சாப்பிட்டா என்ன ஆகும்? சோலி முடிஞ்சிடும். சில சொல்லுவாங்களே, இந்த அந்த நாட்களில் பெண் பிள்ளைகள்லாம் கொலை செய்கிறதுக்கு இந்த அரிசி நெல் மணியை தான் என்ன பண்ணுவாங்களாம்? கொடுப்பாங்க. ஏன்னா அது இப்போ என்ன பண்ணுமா? குத்தி. அதனால தான் ஆண்டவர் ஏன் தெரியுமா பிரிக்கிறாரு? நான் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், சீயோனே, உன்னுடைய இருக்கிற இடத்த விட்டு நீ எழும்புனா, உன்னை குறித்து இப்படிலாம் பேசுகிறான் பார்த்தியா, நீ எழும்ப மாட்ட, நீ உயர மாட்ட, நீ மேன்மை அடைய மாட்ட, உனக்கு எதிர்காலம் போச்சு அப்படிலாம் நம்மளை பார்த்து பேசுகிறான் பாரு. அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும், எல்லாரும் அந்த ஆனாலும் ஒரு ரவுண்டு பண்ணிக்கோங்க உங்கள் பைபிளில். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனைகளை
உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிகட்டைகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எதிரி நம்மை சூழ்ந்திருக்கிற, நம்மை நெருக்குகிற ஆட்கள், நம்மை சிறையிருப்பில் கொண்டு போகணும்னு நினைக்கிற ஆட்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? சீயோன் தீட்டுப்பட்டவள், சீயோன் இனி எழும்ப முடியாது என்று அவளை குறித்து அவளுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியவே இல்லை. நல்லா பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி பேசுகிறவங்களாம் பேசட்டும், எடி பேசுகிறவங்களாம் பேசட்டும். அவங்களுக்கு ஆண்டவர் நினைவு தெரியாது, ஆண்டவருடைய நினைவு அவங்களுக்கு தெரியாது. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவு அது மேலானதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அது மேலானதா இருக்கிறது. சத்ரு எனக்கு விரோதமாக பேசிட்டே தான் இருப்பான். அப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன சொல்லணும்? மீகா 7:8 நம்ம சொல்லணும். எடுத்து படிங்களேன். என் சத்ருவே எனக்கு, எல்லாரும் சேர்ந்து படிங்களா? அந்த வார்த்தை நம்ம டிவியில் டிஸ்பிளே ஆகிருக்கு, எல்லாரும் சேர்ந்து படிங்க. மீகா 7:8. என் சத்ருவே எனக்கு விரோதமா, மறுபடியும் சொல்லுங்க, என் சத்ருவே, என் சத்ருவே. என்னை தீட்டுப்பட்டவன் சொன்னவள, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நாள் சந்தோஷப்படுவதற்கு என் ஆண்டவர் விடவே மாட்டார். சத்ருவின் எண்ணங்களை நிர்மூலமாக்குகிறவர் தான் நான் ஆராதிக்கிற என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனாலும் அவர்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் மாற்றினார். ஏனென்று சொன்னால், மனிதன் என்னை குறித்து பேசுகிற வார்த்தை அல்ல என் வாழ்க்கை, என் வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிற எண்ணம். ஆமென். மனுஷன் பேசுகிறபடி நம்ம வாழ்க்கை அமைஞ்சதுன்னா உலகத்தில் யாருமே எப்படி இருக்க முடியாது? சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, நம்ம வாழ்க்கை நிர்கதியாக இருக்கும். மனுஷன் நம்மளை குறித்து வைக்கிற நினைவின்படி, நம்மளை குறித்து பேசுகிற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்ததே. ஆனால் இதெல்லாம் மாற்றுறதுக்கு தானுங்க இயேசுன்னு ஒருவர் இந்த உலகத்தில் வந்தார். என் வாழ்க்கை மனுஷன் நினைக்கிற மாதிரி, மனுஷன் பேசுகிற மாதிரி அல்ல, தேவனுடைய நினைவுகளின்படியாய். நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன், தேவனுடைய நினைவுகளின்படி. அங்கே வார்த்தை சொல்லுது பாருங்க, அரிகட்டுகளை அவர்களுடைய களத்தில் சேர்ப்பார். சாவிதா சங்கீதக்காரர் அழகாக சொல்கிறார்ல, நீ கண்ணீரோடு விதைக்கலாம், அள்ளி தூவும், ஆனால் திரும்பி போகும்போது எப்படி போகிறேன்? கம்பீரத்தோடு போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பீரத்தோடு கர்த்தர் உங்களை மாற்றுவார். கம்பீரத்தோடு நீங்கள் நடந்து செல்லும்படி கர்த்தர் உங்களை மாற்றுவார். அந்த 4:13 வாசிக்கிறோமே, நீ எழுந்து போரடிக்கும் போது உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். அல்லேலூயா. இந்த விதங்களில் கர்த்தர் நம்மை நடத்துவார். கடைசியாக இந்த சீயோன் குமாரத்திக்கு கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 15, 16 ஆகிய 2 வசனங்களை நம்ம எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போமாக. ஏசாயா 41, 15, 16. அல்லேலூயா. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். அல்லேலூயா. அவைகளை தூற்றுவாய். அப்போது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பதறடிக்கோ. நீயோ, எல்லாம் சொல்லுங்களேன், நானோ, நல்லா சொல்லுங்க, நானோ, நாங்களோ, எங்கள் குடும்பங்களோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும்படியாய். அல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன், மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும்படியாய், மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும்படியான புதிய கூர்மையான அம்புகளாய் சீயோனை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போரடிக்கிறதற்கு உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்களை உடைய இயந்திரமாக்குவேன்.
எப்படி நான் போரடிப்பேன் நினைக்காதீங்க. நீங்க எழுந்தா போதும், சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை போரடிக்கிறதற்கு புதிய இயந்திரமாய் அவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. பாழாக்கப்பட்டவர்கள் என்று பகைஞர்கள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லேலூயா. நம்மை கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறவர் தான் தேவன். ஆமென். பாழாக்கப்பட்டவர்கள் என்று பகைஞர் சொல்லலாம், ஆனால் என்னை கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிற கர்த்தர் சீயோனோடு கூட இருக்கிறார், தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், தேவ சபையோடு கூட இருக்கிறார். போரடிக்க, தூசியை உதறிவிட ஆயத்தமாவோம். எழுந்து நம்முடைய காரியங்களை செய்வோம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மாறையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் போரடிக்க ஆயத்தமாகும் போது உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். 4 காரியங்கள் என்ன? அவன் அவனுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை வைப்பார். தள்ளப்பட்டவனை மீண்டுமாய் சேர்ப்பார். இழந்து போனதை மீண்டுமாய் இரட்டதனையாய் திரும்ப தருவார். நம்முடைய எதிரினுடைய எண்ணங்களை அவமாக்கி அவருடைய எண்ணத்தின்படியாய் என்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்க என் ஆண்டவர் வல்லவர். புதிய காரியங்களை புதிய எந்திரமாய் கூர்மையான அம்புகளாய் ஆயுதங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 படிநிலைகள். எழுந்து போரடிக்க ஆயத்தப்படுவோம், தூசியை உதறிவிடுவோம், வல்லமையை தரித்து கொள்வோம். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் மேன்மை பாராட்டும்படியாய் செய்வார், புதிய காரியங்களை செய்வார். அவருடைய வல்லமையை தரித்து கொள்ள தேவ பிரசன்னத்தினால அவர் நம்மை மூடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா இருக்கிடங்களில் எழுந்து நின்றவர்களாக